கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீங்க, எந்த பாதையை குறித்து திட்டமிட்டிருக்கிறீங்க, எல்லாவற்றையுமே ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஏனென்றால் நம்முடைய திட்டங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் சொல்கிறாரு, அது நான் நினச்சி வைக்கல. உனக்கு ஒரு பாதையை நான் நினச்சி வச்சுருக்கேன். நீ நினச்சி வச்சுருக்கிற பாதை, நீ போகணும்னு நினைக்கிற வழி, அது என்னுடைய வழி இல்லை மகளே. உன் வழியெல்லாம் என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. அதான் வசனம் சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் ஆண்டவர் உங்களை கொடுத்து நினைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற இன்றைக்கு ஜெபம். ஆண்டவரே, என் நினைவுகள், என்னுடைய எதிர்காலம், நான் என்னெல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் மட்டும் ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்கள் எனக்கு ஏற்ற பாதையில் கொண்டு போங்க. உம்முடைய நினைவுகள் என்னவோ, உம்முடைய வழி என்னவோ அந்த வழியில் என்னை கொண்டு போங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்களேன். ஒரு பெரிய மாற்றத்தை நீ காண்பீங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நிச்சயமாக தேவன் செய்வார். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.